இன்று நம்முடன் இணைந்திருப்பது திரு எஸ்.கே. கார்வேந்தன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், உச்ச நீதிமன்ற பார் கவுன்சில் சேர்மனாக இருந்தவர். மேலும் நம்முடைய பாஜகவில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். தற்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளுக்காக நம்முடன் சிகாகோ நகரிலிருந்து அமெரிக்காவில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் சிகாகோ நகரிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சதீஷ்குமார் வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்க சிகாகோல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கும் இந்தியர்கள், அதாவது குறிப்பாக தமிழர்கள் மனநிலை என்ன? இப்பொழுது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படவிருக்கிறது. திராவிட முன்னேற்றம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் வெற்றி பெறும் ஆல்மோஸ்ட் முன்னிலையில் இருக்கிறார். வெற்றி பெற்று விடுவாரா என்று நம்புவோம். சோ அங்க இருக்கிற தமிழர்கள் மனநிலை என்ன? ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, பாஜக மேற்கு வங்கத்தில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது, அஸ்ஸாமிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது, புதுச்சேரியிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. சோ இது இரண்டுக்கும் உடைய மனநிலை, அதாவது அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் மனநிலை, தமிழர்கள் மனநிலை என்ன? முதல்ல தவிக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் யாரை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். யார் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் என்பதற்கு மேலாக யார் கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களை தூக்கி எறிவார்கள். நடந்து முடிந்த மே 4ஆம் தேதி தேர்தலில் தமிழகத்திலே 81.5% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இவ்வளவு பெரிய வாக்கு பதிவானது தமிழக வரலாற்றில் இது முதல் முறை. அதுவும் சாதாரண ஜனங்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள் திரண்டு வாக்களித்திருக்கிறார்கள். அந்நிய மண்ணில் வாழ்கிறவர்கள் பல லட்சம் செலவு செய்து வாக்களிக்கிறார்கள். நான் சிகாகோ வருகிற போது பலரை சந்தித்தேன். அவர்களெல்லாம் வாக்களித்து விட்டு திரும்பி இருக்கிறார்கள். தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்க வேண்டும். அதுவும் குறிப்பா 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்க்க வேண்டும், நரேந்திர மோடியை எதிர்க்க வேண்டும், தேச ஒற்றுமையை கேள்விக்குறியாக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற நல்ல திட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டு மத்திய அரசு திட்டங்களை காப்பீடித்து தங்களுடைய முத்திரை குத்துகிற வேலையை 5 ஆண்டு காலம் செய்திருக்கிறார்கள். அதை மௌன புரட்சியாக, இந்த தேர்தல் ஒரு மௌன புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். மௌன புரட்சியாக மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 11,000 வாக்கு வித்தியாசத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். 1967 காங்கிரஸ் ஆட்சி வேண்டாம் என்று நினைத்த மக்கள் அமைதியாக காங்கிரஸை அப்புறப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரக்கூடாது, மாற்று ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று 1971 நினைத்தார்கள். அன்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் போதும் என்று சொல்லி புகழின் உச்சியில் இருந்த அம்மையார் அவர்கள் 234 தொகுதியும் திமுகவுக்கு தாரை வார்த்தார்கள். அவர்களுடைய புகழுச்சியின் காரணமாக வெற்றி பெற்றார்கள். 96 ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்து ஒரு மாற்று அரசியல் உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அப்பொழுது நரசிம்மராவ் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி சேர்ந்தார்கள். அப்பொழுது ஒரே நாளில் துவக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் யார், சின்னம் என்ன என்று கூட தெரியாது. அன்றை மாற்றத்தை நோக்கி 40 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடத்திலும், 20 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் 20லும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்பான வெற்றியை பெற்றது. அதுபோல இந்த தேர்தலில் தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி ஆகாது என்று ஸ்டாலின் மீது இருந்த கோபத்தையும் அந்த அமைச்சர்கள் மீது இருந்த கோபத்தையும் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
பெரும்பாலான அமைச்சர்கள் இன்றைக்கு தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாக வீழ்ந்திருக்கிறார்கள் என்றால் மக்களுடைய கோபம், மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த வெற்றி. தாவேக ஆட்சி அமைத்து திமுக செய்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் அந்த தவறுகளை அறிந்து ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஊட்டியில போஜராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவோடு இருக்க வேண்டுமா என்கிற கேள்விக்குறி எழுப்புகிற அளவிற்கு தேச விரோத செயல்கள், தேச ஒற்றுமைக்கு எதிரான செயல்கள் அங்கு நிலவியது. மக்களை எல்லாம் அடித்து துவைத்து இம்சித்து குடித்தார்கள். அதற்காக இன்றைக்கு மம்தா பானர்ஜி தூக்கி எறியப்பட்டு அங்கு ஆட்சி மலர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக கேரளாவிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. எளிய தமிழராக, காமராஜருடைய தொண்டராக என்ஆர் காங்கிரஸ், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய சிறந்த சேவை, பாரத பிரதமர்களோடு இணைந்த நல்லாட்சி பாண்டிச்சேரியில் நடந்ததற்காகத்தான் இன்றைக்கு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்பவர்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த 5 மாநில தேர்தல். அஸ்ஸாமிலும் மேற்கு வங்காளத்திலும் பாண்டிச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த 5 மாநில தேர்வில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மக்கள்தான் ஜனநாயகத்தின் முதலாளிகள் என்பார்கள். மக்கள் தாங்கள் நினைத்தவர்கள் தான் நாடாள முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.